புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோதமாக கனிம மணல் அள்ளப்பட்டதன் மூலமாக அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வரையில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மதுரையில் இன்று அறிக்கையை வெளியிட்ட மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், கடந்த 10 ஆண்டுகளில் 20 லட்சம் டன் கனிம மணல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். கனிம மணல் ஆலைகளை மூட வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் உவரியில் மீனவர் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரதம் இன்று 9வது நாளாக நீடிக்கிறது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மீனவ அமைப்புகள் கனிம மணல் ஆலைகளால் பொதுமக்களுக்கு புற்றுநோய், சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சில பகுதிகளில் இடியோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை தளர்ந்துவிட்ட போதிலும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை நீடித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 47,117 ஏக்கர் பரப்புள்ள விளைநிலம் பாசன வசதி பெறும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் ஆஜராக சென்னை அமர்வு நீதிமன்றம் இன்று மட்டும் விலக்களித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆஜராகாததால் விஜயகாந்திற்கு எதிராக கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய விசாரணையின் போதும் அவர் ஆஜராகவில்லை. இந்த வழக்கு வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை முடிவு செய்யும் உரிமையை வழங்குவதே நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் என திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் நவநீதம் பிள்ளை வழங்க உள்ள விளக்க உரை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளனின் கருணை மனு நிராகரிக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் மாநில தகவல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாநில தகவல் ஆணையர் ஸ்ரீபதி காணொலி காட்சி மூலமாக பேரறிவாளனிடம் நேர்காணல் நடத்தினார். அப்போது தமது கருணை மனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை தெரிவிக்குமாறு பேரறிவாளன் கேட்டுக்கொண்டார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இளநிலை ஆங்கில இலக்கியம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட சான்றிதழில் பட்டப்படிப்பின் பெயர் மாறியிருந்ததால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு BA ஆங்கில இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சான்றிதழில் BA மொழி மற்றும் இலக்கியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் சென்னை நகை வியாபாரியை கடத்தி 400 கிராம் தங்க நகைகளை ஒரு கும்பல் கொள்ளையடித்துள்ளது. லலித் என்ற தங்க வியாபாரியை காவல்துறையினர் போல் நடித்து அந்த கும்பல் காரில் ஏற்றிச் சென்றது. பின்னர் அவரிடமிருந்து நகைகளை பறித்துக் கொண்டு அரியலூரில் இறக்கிவிட்டது. இதுகுறித்து கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் பட்டாக் பாண்டியை பிடிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஆண்டாள்புரம் காவல்துறையினர் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் 18 பேர் மீது மதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் விலை அடுத்த வாரம் குறைக்கப்படலாம் என்று தெரிகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிந்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சற்று உயர்ந்துள்ளது. இதனால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.50 வரையில் குறைக்கப்படலாம் என்று பெட்ரோலிய அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் அந்த கட்சியின் மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜை இன்று சந்தித்து பேசினார். அப்போது கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை முன்னிலைப்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இதே விவகாரம் தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர் அத்வானியை ராஜ்நாத் சிங் நேற்று சந்தித்து பேசினார். பிரதமர் வேட்பாளர் விவகாரத்தால் கட்சிக்குள் பூசல் எதுவும் இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். பாரதிய ஜனதாவின் சார்பில் போட்டியிடும் பிரதமர் வேட்பாளரை ஆட்சி மன்ற குழு விரைவில் அறிவிக்கும் என்றார். பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவிக்கும் விவகாரத்தில் நாட்டு மக்களின் எண்ணங்களை அத்வானி புரிந்து கொள்ள வேண்டும் என பீகார் மாநில பாரதிய ஜனதா தலைவர் சுஷில்குமார் மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை பாரதிய ஜனதா கட்சியின் முகம் என அத்வானி வர்ணித்திருப்பதை நினைவு கூர்ந்த சுஷில்குமார்,
தற்போது மோடி விவகாரத்திலும் அதே கருத்தை அவர் தெரிவிக்கலாம் என கூறியுள்ளார். நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பது பற்றி காங்கிரஸ் கட்சிக்கு கவலை இல்லை என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தலைமையில் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் என்றும் நாராயணசாமி கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முசாஃபர் நகரில் ஊரடங்கு உத்தரவு இன்று தளர்த்தப்பட்டது. முசாஃபர் நகரின் பல்வேறு பகுதிகளில் நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறை, இதனால் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. இதனால் 5 நாட்களுக்கு பிறகு அங்கு இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பர்கானா மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் ராகிங் கொடுமையால் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. டம்டம் நகரைச் சேர்ந்த அந்த மாணவி கழிப்பறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனை அறிந்த பொதுமக்கள் பள்ளியை சூறையாடினர். மாணவி உயிரிழந்ததை கண்டித்து மகளிர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டன. தனி தெலங்கானா மாநிலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா பகுதிகளில் போராட்டம் வெளுத்து வருகிறது. விஜயவாடா நகரில் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. ஆந்திர மாநில போக்குவரத்து கழக ஊழியர்களும் ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் அருகே கிராமத்தின் ஊராட்சி தலைவர் ஒருவரை மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொன்றனர். மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்ததால் அவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக காவல்துறையினர் மீண்டும் நக்சல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் புதிய தலைவராக கிருஷ்ணப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பில் ஏற்கனவே இருந்த குமாரசாமி அண்மையில் ஏற்பட்ட தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகினார். இதன் காரணமாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார்.